ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேப்பங்கிழங்க வச்சு வடை தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்க நல்லா ஒரு 2 தடவை நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு குக்கரில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச சேப்பங்கிழங்க தோல்லாம் எடுத்துட்டு நல்லா நம்ம மத்தோ இல்லை இந்த மாதிரி இதுவை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மாவு போல் நல்லா மசிச்சுக்கணும். நல்லா இது முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா மசிச்சிட்டேன். இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கத்து கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி வீட்டில் கேட்பாங்க. இதுலேயே நான் கடலை மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு, அரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த காயில் இருக்கிற அந்த பிசுப்புலேயே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட இன்னும் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் போட்ட 3 ஸ்பூன் அளவு கரெக்டாக இருந்தது. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை சைஸுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முன்னாடியே நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் சிம்மில். இப்போ அந்த எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வடைகளை போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு வடை ரெடி. இதே மாதிரி எல்லா வடைகளையும் போட்டு நான் திருப்பி வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.